நான் சின்ன வயசில் கேட்ட கதை இது. இந்த ரோபோட்ஸை பார்க்கும்போது எனக்கு அந்த கதை ஞாபகம் வந்தது. ஒரு பணக்கார தன்னுடைய வேலையாட்கள் கிட்ட திருப்தியே அடைய மாட்டானாம். தினமும் கடவுள்கிட்ட போய் எனக்கு நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை கொடுன்னு கெஞ்சி கெஞ்சி கேட்கும் போது கடவுள் ஒரு பூதத்தை கொடுத்து அந்த பூதத்துக்கிட்ட சொன்னாரா, இவர் தான் உன்னுடைய முதலாளி, அவர் என்ன சொன்னாலும் நீ செய்யணும், நீ அவருடைய அடிமை, அவருக்கு மனசு கொண்டாமல் நடந்துக்கணும். அந்த பூதத்தை கொடுத்துட்டு அந்த கடவுள் மறைஞ்சிட்டாராம். இந்த பணக்காரன் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப உற்சாகமா அந்த பூதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பூதம் சொல்லிச்சா, முதலாளி நீங்கள் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நீங்கள் வேலை கொடுக்கலையேன்னா நான் உங்களை பிடிச்சி சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஐயோ இது என்ன கொடுமை, சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வேலையை கொடுத்துக்கிட்டே இருந்தாராம் இந்த முதலாளி. ஆனால் எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிச்சு அந்த பூதம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அவர் ஓய்வே எடுக்கலன்ட்டு போய் தூங்க போனால், நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், வேலை கொடுங்கன்னு ஒரே தொல்லை பண்ணிச்சான். அந்த பூதத்துக்கு பயந்துக்கிட்டு எங்கெங்கேயோ ஓடி ஓடி ஒளியிறாராம். அந்த பூதம் பின்னாடியே துரைச்சிதான். அப்போது தங்களுடைய வேலையாட்களை கூப்பிட்டு, இது மாதிரி என்னை ஒரு பூதம் தொல்லை பண்ணுது, தயவுசெய்து எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு. ஒரு நாயுடைய வேலை எவனாலையும் நிமித்த முடியாது முதலாளி, அந்த வேலையை கொடுத்து பாருங்க அப்படின்னு தன்னுடைய வேலையாட்கள் சொன்ன பிறகு இந்த பூதத்துக்கிட்ட முதலாளியும் சொன்னாராம். முதலாளி இப்போ தான் கொஞ்சம் திருப்தியானார். அந்த பூதம் அந்த வாழை நிமித்தி பார்த்துதான் கடைசி வரை நாயுடைய வாழை நிம்மறவே இல்லையா. அதுக்கப்புறம் தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க சொல்லி போயிடு, என்னுடைய வேலையாட்களே நல்லா தான் வேலை செய்கிறாங்க, நான் கொடுத்த வேலையை தான் நீ முடிக்கலல்ல, நீ போயிடு அப்படின்னு சொல்லி அந்த முதலாளி அந்த பூதத்தை அனுப்பி வச்சுட்டு தன்னுடைய வேலையாட்கள்கிட்டேயே திருப்தியாக இருக்கிறதுக்கு பழகிக்கிட்டாராம். இதுதாங்க உண்மையான நிலை. அளவுக்கு மீறி ஆசைப்பட்டால் ஆபத்து உங்களுக்கு தான்.